அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10க்கு 10 அளவுள்ள ஒரு சிவராத்திரிக்கான ஒரு பேனர் டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த பேனரு. இந்த பேனரை நம்ம எப்படி டிசைன் பண்ணலாங்கிறத பற்றி பார்த்துருவோம். சரிங்களா? நான் ஃபோட்டோஷாப் 7.0 ஓப்பன் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் N. அளவு பார்த்தீங்கன்னா 10 300 ரெசல்யூஷன் RGB மோட். அளவு வைக்கும் போது கவனமாக வைக்கணும். அதில் பிக்சல் பர் இன்ச்சஸில் இருக்கணும். பிக்சல் பர் சென்டிமீட்டர்ஸில் இருந்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணும்போது அதோட சைஸஸ்லாம் கம்மியாக தெரியும் நமக்கு. நம்ம ஜேபக் பண்ணி வச்சுருக்கோம். ஜேபக் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த ஃபைல் எடுத்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Ctrl 0 Ctrl T போட்டுக்கிறேன். சைஸு இதில் நமக்கு பெருசாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா அதோட ரெசல்யூஷனுங்கிறது 350 வச்சுருக்கேன். எடுத்து இம்போர்ட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ இமேஜ் சைஸ் 300 ரெசல்யூஷன் இன்ச்சஸில் மாற்றி பார்த்தோம். அளவே மாறி இருக்குது. இதில் 12க்கு 12 இருக்குது. இதில் 10க்கு 10 கொடுத்துட்டு 300 ரெசல்யூஷன். இப்போ நம்ம இதை இம்போர்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதோட ஜேபக் ஃபைலு. இதோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ச்சஸில் வச்சு காமிக்கிறேன். 10க்கு 10ங்கிறது 11.5க்கு 11 இருக்குது. இதில் 10க்கு 10ன்னு மாற்றிக்கணும். சரிங்களா? மாற்றிட்டு இதில் நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிட்டேன். சென்டர். ஓகே, கீபோர்டில் 50% நம்ம எப்போ முறை அடிச்சுக்கிறது. Ctrl+ போட்டு ஜூம் பண்ணிக்கிறேன். ஜூம் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் டூல் இதில் 2ஆம் நம்பர் ஃபாண்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மயிலாடுதுறை மாவட்டம். Ctrl A கொடுத்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இதோட ஃபாண்ட்டோட சைஸை நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன், குறைச்சிக்கிறேன். சீர்காழி தாலுக்கா வடரங்கம். இது இப்போ வரக்கூடிய சிவராத்திரிக்காக நம்ம அடித்த பேனர். இது ஷிஃப்ட் Ctrl C அப்பியாரை ப்ரெஸ் பண்ணி சைஸை கேப்பை ஈவன் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ அடுத்தது சாமி. அந்த சாமியோட நேமு அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி சமேத ஜம்புகேஸ்வரர். ஆலயத்தில் அப்படின்ட்டு நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். சரிங்களா? சிவ ஆலயம் அப்படிங்கிறத நம்ம ஸ்பேஸ் விட்டு அதுக்கு நம்ம செட் பண்ணிவிடுவோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையும் டைப் படிச்சிடலாம். பிறகு நம்ம அலைன் பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும். அன்புடையர் வணக்கம். அடுத்தது எடுத்து இம்போர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம கிராமத்தில் கவர்மெண்ட் கோயிலுங்கிறதுனால அந்த மாதிரி மக்களை கோவிலுக்கு வரனா அது சிவராத்திரிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அடிக்கிறாங்க. இந்த பேனர் உங்களுக்கு மிகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா 26ஆம் தேதி சிவராத்திரி வருது. அதுக்கு ரிலேட்டடாக நம்ம பேனரை நம்ம அப்லோடு பண்ணுறோம். அருள்மிகு ஜம்புகேஸ்வர் சுவாமிக்கு மகா சிவராத்திரி. குரோதினும் போடலாம், இக்குரோதினும் போடுறாங்க. அவங்க ஐயரை இப்படிதான் எழுதி கொடுத்துருந்தாப்புல. குரோதி வருடம் மாசி மாதம் 14ஆம் தேதி போட்டு டேட்டு 26
2025 புதன்கிழமை. ஓகேங்களா? வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நிச்சயமாக வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதன்கிழமை அன்று இன்று இரவு நடைபெற உள்ளது. அது சமயம் கொடிகளும் உபயதாரர்கள், பக்த கொடிகளும் உபயதாரர்கள், கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிவ அருள் பெற்று நற்பயன் அடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு முடிச்சிருக்காங்க. கேட்டுக்கொள்கிறோம். ஓகே, இப்போ வந்து நம்ம டைப் அடித்து நம்ம இந்த மேட்ரை வந்து நம்ம டைப் அடித்தாச்சு. அடுத்தது வந்து முதல் காலம், ரெண்டாம் காலம் போட்டுருக்காங்க. அது வந்து சாமிக்கு வந்து ஃபஸ்ட்டு காலம், ரெண்டாம் காலம், அது வந்து பூஜை நடக்கும். அதை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெண்டாம் காலம், மூன்றாம் காலம், நான்காம் காலம். ஓகேங்களா? இப்போ இதை நம்ம இப்படி இந்த அளவில் வச்சுக்குவோம். வச்சுட்டு திரும்ப என்ன பண்ணுறோம், ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணுறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இந்த லேயரை மட்டும் அப்படியே ஷிஃப்ட்டு ஆல்ட் ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணோம்னா தனியாக ஒரு காப்பி வந்துடும். சரிங்களா? இது வந்து இரவு இதுவும் இரவு தான். இது வந்து நள்ளிரவு அதிகாலை. ஷிஃப்ட் கண்ட்ரோலே கொடுத்து லெஃப்ட் அலைன்மெண்ட் கொடுத்துட்டு திரும்ப ஆல்ட்டை கீமேன் ஆஃப் பண்ணிவிட்டு ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ட்டை ஹோல்ட் பண்ணி இது அப்படியே ஒரு காப்பி. அப்படி எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ வந்து டெக்ஸ்ட் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு முன்னாடி ஒரு ஐஃபன் போட்டு 8 மணி இவன் ஆன் பண்ணிவிட்டு 8 மணி, திரும்ப ஒரு ஐஃபனு, இது வந்து 11:30 மணி, திரும்ப ஒரு ஐஃபனு, ஸ்பேஸ் விட்ருக்கேன், 2 மணி, திரும்ப ஒரு ஐஃபனு, ஒரு 4 மணி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு பிறகு வந்து நம்ம செட் பண்ணணும். கீழே வந்து இந்த பக்தர் கொடிகள் வரவங்களை வந்து இன்வைட் பண்ணுற மாதிரி சொல்லியிருந்தோம்ல, பக்தர் கொடிகள், உபயதாரர்கள், கிராம மக்கள், பூஜை பொருட்கள், மாலை 6 மணிக்குள் சிவ ஆலயத்தில் வேண்டுகிறோம் அப்படின்னு டைப் பண்ணி முடிச்சிருக்கோம். இதை அப்படியே இடத்த நம்ம சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்தது வந்து தங்களை வரவேற்கும் ஆலய பணியாளர்கள், கிராம மக்கள், உபயதாரர்கள்,
வேறார்கள் மற்றும் பக்தர்கள் முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டைப் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இனிமேல் செட் பண்ணணும். அடுத்தது சாமி நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. இதை எப்படி எடுத்தோம்னா, இது வந்து சிவராத்திரி மகா சிவராத்திரி அப்படிங்கிறத வந்து நம்ம நெட்டில் இருந்தால் டவுன்லோட் பண்ணது. இது வந்து பிளாக்காக இருக்கும். இது வந்து நம்ம கலர் அப்ளை பண்ணி நம்ம இது மாதிரி மாற்றி வச்சிருக்கோம். சரிங்களா? கீமேன் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து ரெட் கலர் ஓகே, ரெட் கலர் விட்டோம். இதுக்கு வந்து ஸ்டோக்கை மட்டும் நான் ஒயிட் அப்ளை பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்டு நான் எப்படி செட் பண்ணணும்னு சொல்கிறேன். சரிங்களா? ஒரு 7 பாயிண்ட் வச்சுக்கிறேன். அடுத்தது சாமியோட நேமு கண்ட்ரோல் இந்த மாதிரி போட்டு என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு கிரேட்டர் தென் அந்த கீயை ப்ரெஸ் பண்ணோன்னா உங்களுக்கு பெருசாகும். இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து 4ஆம் நம்பர் ஃபாண்ட் போட்டுக்கிறேன். போட்டுட்டு இதோட வெட்டை வந்து கொஞ்சம் அந்த மாதிரி ரெடியூஸ் பண்ணிக்கிறேன். ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாமியோட நேம் வந்து பெருசு பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து ஒரு வயலட் கலர் கொடுத்துருவோம். ஒரு 30 பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கலர் வந்துடும். இதுக்கு நம்ம ஸ்டோக்கு அப்ளை பண்ணிடலாம். ஒயிட் ஸ்டோக்கு ஒயிட்டில் போயிட்டு ஒரு 15 பாயிண்ட் கொடுத்துக்கிறேன். அடுத்தது இங்கே சாமியோட நேமு நான் வந்து ஒரு ப்ளூ கலர் பேக்ரவுண்டு வைக்கலான்னு இருக்கேன். அதுக்காக வேண்டி நம்ம கண்ட்ரோல் கொடுத்து அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் நான் சின்னது பண்ணிக்கிறேன். 2 மேலே உள்ளது அன்புடையர் வணக்கம் அப்படிங்கிறது ஒரு லேயரு. அதுக்கு கீழே உள்ள அந்த மேட்ரு எல்லாமே தனி ஒரு லேயர். இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், ப்ளூவில் ஸ்கை ப்ளூவில் ஒரு டார்க் பேக்ரவுண்ட் ஒரு 50 கொடுத்துட்டு ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்து கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இந்த இயர் கலர் ஃபில் பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்டை ஒரு 20% தெரிஞ்சால் போதும். ஏன்னா நம்ம கலர் பண்ணுறத நமக்கு தெரியணும் அப்படிங்கிறத. இதில் வந்து அன்புடையர் வணக்கம் அருள்பாளையத்தூரம் ஜம்புகேஸ்வரர் அருள்மிகு ஜம்புகேஸ்வரர் சுவாமிக்கு மகா சிவராத்திரிங்கிறத வரைக்கும் நான் செலக்ட் பண்ணிவிட்டு உழைத்து கொண்டு இருக்கும் ஜம்புகேஸ்வரர். ஓகே, வந்து ஃபஸ்ட்டு 1ஆம் நம்பர் பாயிண்ட் போட்டுக்கிறேன். இதுக்கு வந்து தனியாக வந்து நான் கலர் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு 30 பாயிண்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துடும். அடுத்தது வந்து டேட்டை வந்து ஹைலைட் பண்ணணும். அதுக்கும் 1ஆம் நம்பர் பாயிண்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். மெஜந்தா 100, எல்லோ 100, பிளாக் ஒரு 30 கொடுத்து இந்த மாதிரி கலர் கொண்டு வந்தாச்சு. அடுத்தது இந்த முதல் காலம் 2ஆம் காலம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஹைலைட் பண்ணி காமிக்கணும். அதுக்காக வேண்டி ஒரு ரெக்டாங்கிள் மார்க்கெட் உள்ள எடுத்து ஒரு ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஷிஃப்ட் கண்ட்ரோல் N ஆல்ட் பேக் ஸ்பேஸ் அடித்தா கலர் ஃபில் ஆகுது. F7 லேயர் பேலட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே போயிட்டு இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணிட்டு கலர் ஓவர்லே அதில் போயிட்டு வெறும் எல்லாம் மட்டும் 100 கொடுங்க. இந்த மாதிரி வந்துடும் உங்களுக்கு. திரும்ப இதே என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் J கொடுத்து ஒரு டூப்ளிகேட் லேயர் எடுக்கிறேன். பேக் கொண்டு வரேன். கண்ட்ரோல் T போடுறேன். இந்த மாதிரி சைஸை 2 சைடு மட்டும் அகலப்படுத்திக்கிறேன். பிறகு வந்து அதோட ஒப்பாசிட்டியை வந்து ஒரு 50 வச்சுக்கிறேன். சரிங்களா? அதுக்கு முன்னாடி இந்த டெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம தனித்தனி லேயராக தானே அடித்து வச்சுருக்கோம். இதை வந்து மொத்தமாக நம்ம ஓகே டாப் ஓகே இப்போ இந்த மாதிரி நம்ம சென்டர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஓகேங்களா? அடுத்தது கீழே உள்ள இந்த பக்த கொடிகள் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் ஹைலைட் பண்ணணும். அதை வந்து ஒரு 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு. ஓகே, 4ஆம் நம்பர் ஃபாண்ட்டு போட்டுக்கிறேன். கண்ட்ரோல் T போட்டு அதோட விட்த்தை மட்டும் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி F7 லேயர் பேலட்டு. இந்த லேயர் எங்கே இருக்குன்னு இதை கிளிக் பண்ணால் அப்படி வந்துடும். வந்தோடனே இந்த லேயரில் வச்சு டபுள் கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மறுபடியும் வந்து நம்ம இது கலர் பிரித்து இது ஃபாண்ட்டு பிரித்து வச்சுருக்கோம்.
இதை வந்து நம்ம இப்போ வந்து ஸ்டோக்கு மட்டும் அப்ளை பண்ணிவிடுவோம். சரிங்களா? ஸ்டோக்கு வந்து நம்ம ஒயிட்டு சூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டில் வந்து ஒரு 15 பாயிண்ட் வச்சுக்கிறேன். என்டர். இதுக்கு வந்து ஒரு நியூ லேயர் ஒன்று நான் போட போகிறேன். ட்ரா பண்ணுறேன். Ctrl N, Alt பேக் ஸ்பேஸ், அதை பேக் கொண்டு வந்துக்கிறேன். சரிங்களா? பேக் கொண்டு வந்துட்டு இதோட கலரை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லோ கலர் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அதில். ஓகே. இப்போ வந்து இதோட ஹைட்டை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்குவோம். இந்த டெக்ஸ்ட்டோட ஹைட்டை மட்டும் கொஞ்சம் நான் கம்மி பண்ணி வச்சுக்கிறேன் அந்த மாதிரி. ஓகே. இப்போ வந்து சாமி ஃபோட்டோ வைக்கணும், பேக்ரவுண்டு நம்ம வச்சுட்டோம்னா நமக்கு ஒர்க்கு கம்ப்ளீட்டு. ஓகேங்களா? நம்மள்ட்ட உள்ள அந்த பேஸ்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறேன். Ctrl கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதுதான் சாமி ஃபோட்டோ. பேக்ரவுண்டு வந்து நம்ம லைட் செட் பண்ணியிருக்கோம். அந்த சாமி ஃபோட்டோ எடுத்து நம்ம இந்த பொசிஷனில் வச்சுக்கலாம். அப்படி அப்புறம் வந்து இந்த டெக்ஸ்ட்டு மகா சிவராத்திரி அப்படிங்கிற அந்த டெக்ஸ்ட்டு அதையும் எடுத்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்குவோம். அப்புறம் அந்த சிவன் சாமி அந்த ஃபோட்டோ, இது மேலே ஒரு லைட்டிங் எஃபெக்ட் அப்ளை பண்ணியிருக்கேன். அந்த லைட்டிங் எஃபெக்ட் தான் வந்து அந்த டெக்ஸ்ட்லேயும் வந்து உங்களுக்கு அப்ளை ஆகிருக்கிறது தெரியுது. கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். அப்புறம் பேக்ரவுண்ட் ப்ளூ, ஸ்கை ப்ளூ பேக்ரவுண்டு போட்டிங்கன்னா நெட்டில் வந்துடும். இந்த லைட்டிங் எஃபெக்ட்டு, ஏன்னா சிவன் சாமி வந்து இந்த மலை மேலே நிற்கிற மாதிரி தானே இருக்கும். அதுக்காக வந்து அந்த ஒரு பேக்ரவுண்டை நான் கொண்டு வந்திருக்கேன். F7 லேயர் பேலட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த சைடு கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி இது என்ன பண்ணுறேன், ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். இப்போ இந்த நம்ம பேக்ரவுண்டில் உள்ள அந்த லேயரை வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? சாமியை இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுக்கிறேன். அப்படி நிற்கிற மாதிரி இதை வந்து இந்த அளவில் கொண்டு வந்து வச்சுட்டு பேக் கொண்டு வந்துக்கிறேன். இதை இப்படி இந்த அளவில் எடுத்துகிட்டு வந்து நம்ம ஃபிட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி ஓகேங்களா? கீழே வந்து நமக்கு இதே ப்ளூ இருக்கட்டும். நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிக்கிறேன். நியூ லேயர் ஒன்று அப்ளை பண்ணிட்டு ப்ரஷோட சைஸை வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்படி இந்த கார்னரில் மட்டும் இப்படி ட்ரா பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ ஷிஃப்ட் கண்ட்ரோல் கொடுத்து பேக் கொண்டு போயிட்டேன். ஓகேங்களா? அதே மாதிரியே இந்த லேயரையும் வந்து நம்ம ஷிஃப்ட் கண்ட்ரோல் க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து பேக் கொண்டு வந்துக்கலாம். இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டை செட் பண்ணியிருக்கோம். சாமி வந்து கீழே ஃப்ளோரில் நிற்கிற மாதிரி, தரையில் நிற்கிற மாதிரி வேணும். அதுக்காக வந்து நம்ம என்ன பண்ணுறோம், இது ஒரு சிங்கிள் இமேஜ் தான். இந்த இமேஜை வந்து இந்த பாட்டம் சைடில் உள்ளது மட்டும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இது வந்து எந்த கலரில் இருந்ததுன்னா இந்த மாதிரியான கலரில் இருந்திருக்கும். இதோட இப்படி இருந்தது இந்த இமேஜு. எனக்கு வந்து இந்த இடம் மட்டும் வேணும் அப்படிங்கிறதுனால, ஏன்னா இந்த கலரு இதே கலர் வந்து இந்த கலரில் இருந்ததுன்னா நம்ம வந்து சாமி ஃபோட்டோ எடுத்து வச்சது தெரிஞ்சிடும். அதனால் அதுக்கு மேட்சிங்கான ப்ளூ கலர் பேக்ரவுண்டு கொடுத்துருக்கேன். அதுக்கு மேட்சிங்காக உள்ள அந்த பேக்ரவுண்டை வந்து நான் கொண்டு வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி அதை கலரை வந்து ஓவர்லேயில் கொடுத்து மாற்றி வச்சுருக்கேன். சரிங்களா? இந்த கால் நிற்கிறது கூட தெரியும் உங்களுக்கு சாமி. ஓகே. இப்போ வந்து நான் கரெக்டாக